தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை. இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக கண்ணீர் விட்டு அழுத பிள்ளையான், அதாவது தன்னை சந்திக்க வந்த உதய கம்மன் பில அவர்களிடம் கண்ணீர் விட்டு அழுதிருக்கின்றார் பிள்ளையான். அத்துடன் பிள்ளையான் தொடர்பாக 5 முக்கியமான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. எனவே எல்லாவற்றையும் விரிவாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை உடனடியாக கைது செய்க என்று சொல்லி வேண்டுகோள் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களிடம். இந்த வேண்டுகோளை வைத்தது யார், என்ன காரணத்துக்காக இந்த வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தமாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இன்று நாட்டிலே மோசமான வெயில் நிலவும் என சொல்லப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக வெளிவந்திருக்கின்ற எச்சரிக்கையினை பார்க்க இருக்கின்றோம். கம்பஹாவில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது, அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். இத்துடன் மேலும் சில செய்திகளும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. முதல்ல காலநிலையோட ஆரம்பிப்போம். இன்றைக்கு 16ஆம் தேதி நாடு முழுவதும் கடுமையான வெயில் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இது வழக்கத்துக்கு மாறான ஒரு அகோரமான வெயிலாக இருக்குமாம். அதே மாதிரி நேற்றும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று 15ஆம் தேதியும் நாடு முழுவதும் சரியான வெயிலாக இருந்து என்று சொல்லி அங்கிருந்து செய்திகள் வந்தன. இது சம்பந்தமாக வளிமண்டலவியல் திணைக்களம் ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது. நாட்டினுடைய பல பகுதிகளுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது மலையகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்க்குற படத்தில் மலையகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மஞ்சள் எச்சரிக்கை என்றது ஓரளவு வெயிலாக இருக்கும். ஏனைய பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மஞ்சள் எச்சரிக்கை. இது கடுமையான வெயிலாக இருக்கும். எனவே இன்றைய நாள் மிக கடுமையான வெயிலாக இருக்க போது எல்லோரும் பாதுகாப்பாக இருங்கள். நிறைய தண்ணி குடியுங்கோ. தண்ணி விடாய்ச்சாலும் சரி விடாய்க்காட்டியும் சரி தண்ணி நிறைய குடியுங்கோ. அப்போத்தான் உடம்பு ஹைட்ரேட்டாக இருக்கும். வெளியில் போகக்குள்ள தொப்பி போட்டு கொண்டு போங்கோ. கண்டபடி வெயிலுக்கு தெரிய வேண்டாம். அனைவரும் பாதுகாப்பாக இருப்போம். அடுத்ததாக ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான செய்தி. இந்த செய்தியினுடைய ஒரு பாதியை நான் சொன்னால் மிச்சத்தை நீங்களே சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால் இதே மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு நாட்டில். என்ன செய்தி என்று சொன்னால், கம்பஹால நேற்றிரவு 15ஆம் தேதி இரவு ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. அதாவது கம்பஹா நகர மத்தியில் இருக்கின்ற பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய லொரி ஒன்று நின்று கொண்டிருந்ததாம். அந்த லொரி மீது துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கின்றது. இந்த செய்தியின் மிச்ச செய்தியை நீங்களே சொல்ல முடியும். மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இதுவாகும். ஏனென்று சொன்னால் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக வர எல்லா செய்திகளையும் இந்த வசனம் கட்டாயம் இருக்கும். அதாவது மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள் என்று சொல்லி இங்கேயும் அதேதான். இந்த சம்பவத்தில் யாரும் காயமடையவோ யாரும் இறக்கவோ இல்லை. அந்த லொரி மட்டும் சிறிதளவு சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. யாரோ புதுசாக துப்பாக்கியால் சுட்டு பழகிறாக்கள் சுற்றுப்பினம் போல ஒழுங்காக சுட தெரியாதாக்கள். அதனால தான் லொரியில் கண்டபடி சுற்றுக்கினம் போல நடக்குது. எனவே போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை உடனடியாக கைது செய்து விசாரிக்கும்படி கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களிடம். இந்த கோரிக்கையை முன்வைச்சதார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, முன்னணி சோசலிச கட்சி என்று சொல்லப்படுற ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவருடைய பேர் புபுது ஜெயக்கொட என்று சொல்லப்படுற ஒரு ஆள் தான் இந்த கோரிக்கையை முன்வச்சுக்கார். ஏன்னு சொன்னா, இந்த பட்லந்த விசாரணை இருக்குதானே, இந்த பட்லந்த சம்பவத்தில் முக்கியமான கொலை குற்றவாளி ரணில் விக்ரமசிங்க. எனவே அவர் உடனடியாக கைது செய்யப்படணும் என்று சொல்லி அவர் கோரிக்கை வச்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் கிட்டடியில் பாராளுமன்றத்தில் இந்த பட்லந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சவே தானே, சமர்ப்பித்து 2 நாள் விவாதம் நடத்தினவே இல்லோ. அதில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை ஒரிஜினல் அறிக்கை இல்லையா என்று சொல்லி இவர் சொல்லி வச்சிருக்கார். என்ன பிரச்சனை என்று சொன்னால், அதில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை 280 பக்கங்களை கொண்ட அறிக்கையாம். ஆனால் அது ஒரிஜினல் கிடையாதாம். ஒரிஜினல் அறிக்கை 700 பக்கங்களுக்கு மேற்பட்ட பெரிய ஒரு அறிக்கையாம். அதில் தான் உண்மையான விவரங்கள் எல்லாம் இருக்காம். யார் யார் என்னென்ன குற்றங்கள் செய்தவே, ரணில் விக்ரமசிங்க என்னென்ன குற்றங்கள் செய்தவர் என்று சொல்லி சகல விவரங்களும் அந்த ஒரிஜினல் அறிக்கையில் தான் இருக்காம். ஆனால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த 280 பக்க அறிக்கையில் முழுமையான விவரங்கள் இல்லையா என்று சொல்லி இவர் சொல்லி வச்சிருக்கார். தங்களுடைய கோரிக்கை என்னென்று சொன்னால், பாராளுமன்றத்தில் அந்த 700 பக்கத்துக்கு மேற்பட்ட அறிக்கை இருக்குது தானே, ஒரிஜினல் அறிக்கை, அதை சமர்ப்பிக்கணும் என்று சொல்லி அத்துடன் ரணில் விக்ரமசிங்க அவர்களை கைது செய்து உடனடியாக விசாரிக்கும்படியும் இந்த பொதுச் செயலாளர் கேட்டிருக்கின்றார். அடுத்ததாக இன்றைய நாளுக்கான முக்கிய செய்தி,
கண்ணீர் விட்டு அழுத பிள்ளையான். அதாவது உதய கமன் பிள்ளை அவர்கள் பிள்ளையானை வந்து நேரடியாக போய் சந்திச்சிருக்கிறார். சந்திச்சு என்ன சொன்னால் அவர் தானே வழக்கறிஞர், எனவே வழக்கு சம்பந்தமாக கதைக்கிறதுக்கு அவர் போய் நேர கதைச்சிருக்கிறார். அப்படி கதைச்சிட்டு வெளியில் வந்து சில தகவல்களை வந்து சொல்லியிருக்கின்றார். அதாவது ஊடகங்களுக்கு வந்து சில தகவல்களை சொல்லியிருக்கிறார். இப்படி பிள்ளையானோட என்னென்ன விஷயங்கள் கதைக்கப்பட்டது, பிள்ளையார் என்ன சொன்னவர், அது சொல்லி சில கதைகள் சொல்லியிருக்கார். ஆனால் விஷயம் என்ன சொன்னால் இன்றைக்கு 16ஆம் தேதி ஒரு பத்திரிகையாளர் மாநாடு ஒன்றை நடத்துகிறார் உதய கமன் பிள்ளை அவர்கள். அதில் வந்து உத்தியோகபூர்வமாக சில தகவல்களை சொல்ல போவதாக சொல்லியிருக்கின்றார். எனவே இன்றைக்கு புதன்கிழமை அவருடைய பத்திரிகையாளர் மாநாடு நடக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். இதுக்கிடையில் வந்து சில ஊடகங்களுக்கு வந்து சில தகவல்களை வந்து கசிய விட்டுருக்கார். இந்த தகவல்கள் எல்லாத்தையும் வந்து உன்னிப்பாக அவதானித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள வந்து நிறைய மர்மங்கள் இருக்குது. முதலாவது வந்து பிள்ளையான் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், அதாவது பிள்ளையான் சொன்னார் என்று சொல்லி உதய கம்மன் பிள்ளை அவர்கள் வெளியில் சொன்ன கதை என்னென்று சொன்னால், முதலாவது விஷயம் தான் வந்து யாரையுமே காட்டி கொடுக்க இல்லையாம், யாருடைய பெயரையும் சொல்லவும் இல்லையாம். எனவே பிள்ளையான் காட்டி கொடுத்ததால ஒரு சில ஆட்கள் வந்து கைது செய்யப்பட போயினோம் என்று சொல்லி வெளியில வந்து செய்திகள் பரவி கொண்டிருக்குது. அது வந்து உண்மை இல்லை என்று சொல்லி பிள்ளையான் சொன்னதாக உதய கமன் பிள்ளை அவர்கள் சொல்லியிருக்கார். இந்த வசனத்தை நாங்கள் உத்து கவனிச்சோம் என்று சொன்னால், இந்த தகவலை ஏன் பிள்ளையான் சொல்லணும், யாருக்கு சொல்லணும், யாருக்கு இந்த தகவலை வந்து பாஸ் பண்ணுறார்? அதாவது வந்து விசாரணையின் போது நான் யாரையும் காட்டி கொடுக்கல, யாருடைய பெயரையும் நான் சொல்லவே இல்லை என்று சொல்லி எதற்காக பிள்ளையான் உதய கமன் பிள்ளைக்கு சொல்லணும்? இது யாருக்கான தகவல் என்று யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், இதை கொஞ்சம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு எல்லா உண்மைகளும் விளங்கும். யாருக்கோ தகவலை வந்து பாஸ் பண்ணுறார். அதாவது உங்களோட பேரை வந்து நான் இங்கே சொல்லவே இல்லை, விசாரணைகளில் நான் வாயே திறக்கல, எனவே நீங்கள் பத்திரமாக இருங்கோ, பயப்படாமல் இருங்கோ, என்னை ஒன்றும் செய்து போடாதேங்கோ, என்னில் கோவப்படாதேங்கோன்னு சொல்லி இந்த தகவலை வந்து உதய கம்மன் பிள்ளை வாயிலாக யாருக்கோ கடத்துறார் பிள்ளையான். ஓம் தானே. ரெண்டாவது முக்கியமான தகவல் ஒன்று பிள்ளையான் சொல்லியிருக்காராம். என்னென்னு சொன்னால், கடந்த கால அரசாங்கங்கள் தன்னை வந்து நல்லா பாவிச்சு போட்டு கடைசியில் தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று சொல்லி உதய கம்மன் பிளவிடம் சொல்லி கவலைப்பட்டு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி இந்த தகவல் சொல்லுது. அப்போ முன்னைய அரசாங்கங்கள் தன்னை நல்லா பாவிச்சு போட்டு இப்போ தூக்கி எறிஞ்சிட்டோம்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அவர்கள் சொன்னதை கேட்டு அவர்களுக்கு அடியாளாக அவர்களுடைய கைக்கூலியாக நீங்கள் வேலை செய்திருக்கிறீர்கள், அவர்கள் சொன்னது எல்லாத்தையும் வந்து நீங்கள் செய்திருக்கிறீர்கள், அதனால தான் உங்களை வந்து நல்லா பாவிச்சு போட்டு இப்போ தூக்கி எறிஞ்சிக்கிறாங்க. இது வந்து பிள்ளையானுக்கு மட்டுமில்லை, பிள்ளையான மாதிரி இருக்கக்கூடிய ஏனையவர்களுக்கும் இது ஒரு நல்ல பாடம். உங்களை வந்து ஒரு சந்தர்ப்பத்துக்கும் ஒரு தேவைக்கும் பயன்படுத்துகிறார்கள், கடைசியில் உங்களை வந்து தூக்கித்தான் அறிவினம், கடைசியில் வர பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள போகிறது நீங்கள் தான். எனவே இது அவர்களுக்கான ஒரு முக்கியமான பாடம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்லியிருக்காரு. என்னென்று சொன்னால், தான் வந்து வற்புறுத்தப்படுறாராம், அதாவது தன்னை வந்து வற்புறுத்துறாங்களாம். அப்படின்னு சொன்னால் இந்த விசாரணைகளின் போது சாட்சியாளராக மாறி ஒப்புதல் வாக்கு மூலம் எல்லாம் வழங்க சொல்லி, அதாவது வந்து செய்த குற்றங்கள் எல்லாத்தையும் வந்து ஒப்புக்கொள்ள சொல்லி வற்புறுத்தப்படுது என்று சொல்லி, இதில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. விசாரணை என்று சொன்னால் அப்படித்தான், என்னென்ன குற்றங்கள் செய்த நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொல்லி கேட்பினம் தானே, அது மிகவும் சாதாரணமானது. எனவே வந்து பிள்ளையான் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து தேவையில்லாமல் அடம் பிடிச்சு கொண்டு நிற்கிறத விட்டுட்டு நடந்தது எல்லாத்தையும் வந்து A to Z முழுக்க ஒப்புவிக்கிறதான் சரியாக இருக்க முடியும். அவரை காப்பாற்றணும் இவரை காப்பாற்றணும் என்று சொல்லி பார்த்து கொண்டு நிற்கிறத விட்டுட்டு என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்ததோ அவளாத்தையும் வந்து ஒப்புக்கொள்றதான் பிள்ளையானுக்கு இருக்கக்கூடிய ஒரே தெரிவாக இருக்கும். எனவே சாட்சியாளராக மாறி ஒப்புதல் வாக்குமூலம் வழங்க சொல்லி கேட்டால் வழங்குங்க, அதில் எந்த விதமான பிழையும் இல்லை. நீங்கள் என்ன பெரிய புனிதர்களையா காட்டி கொடுக்க போறீங்க? இல்லை தானே, ஏற்கனவே உங்களை விட படு மோசமாக இருக்கக்கூடிய ஆக்களை தான் காட்டி கொடுக்க போறீங்க, தாராளமாக காட்டி கொடுங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை. அடுத்தது கடத்தல் வழக்கென்று சொல்லி தன்னை கைது செய்து கொண்டு வந்து வச்சுட்டு, ஆனால் விசாரிக்கிற முழுக்க ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பற்றித்தான் என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லியிருக்கார் பிள்ளையான் உதய கமன் பிள்ளை அவர்களிடம். அது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தானே. ஏனெண்டா ஒரு சாட்டு வேணும், என்ன ஒரு ஆளை வந்து கைது செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு வலுவான காரணம் வேணும், ஒரு சாட்டு ஒன்று வேணும். எனவே அந்த காரணத்தை குறிப்பிட்டு கைது செய்துட்டு பிறகு கூட்டி கொண்டு வந்து வச்சுட்டு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுப்பினோம். அது சாதாரணமான விஷயம். இதில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கோ அதிர்ச்சி ஆகிறதுக்கோ எதுவுமே இல்லை. எல்லா குற்றங்களும் நீங்கள் செய்த குற்றங்கள் தானே. கடத்தினாலும் சரி அல்லது ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு காரணமாக இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் எல்லாமே நீங்கள் செய்தது தானே. எனவே இதற்காகத்தான் கைது செய்தவே, அதை பற்றி தான் விசாரிக்கணும்னு சொல்லி எந்த விதமான சட்டமும் இல்லை. கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னால் நல்லா இருக்கும். அடுத்த சொல்லிக்கார், ஒழுங்கா நித்திர கொள்ள முடியல, நிலத்துல தான் படுக்க வேண்டி கிடக்குது, தனக்கு முதுகு வலி இருக்குது, அந்த முதுகு வலியோட நிலத்துல தான் படுக்க வேண்டி இருக்குன்னு சொல்லிக்கார் பிள்ளையான். இது கொண்டுமே செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் இதை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன் நீங்கள் ஒரு சித்திரவதை கூட நடத்தலையா, அல்லது நீங்கள் ஆக்களை வந்து நிலத்துல படுக்க வைக்கலையா, ஆக்களுக்கு முதுகு வலி வர வைக்கலையா? எனவே இதுக்கு வந்து யாருமே எதுவுமே செய்ய முடியாது. கர்மா என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, அதை மட்டும்தான் சொல்ல முடியும்.
அப்போ பிள்ளையான்கிட்ட இருந்து இந்த கதைகள் எல்லாத்தையும் கேட்ட உடனே உதய கம்மன் பிள்ளை அவர்களுக்கு வந்து சரியான கோபம் வந்துட்டு தான். யார் மேலே கோபம் என்று சொன்னால் அங்கிருந்த போலீஸ்காரர் மேலே கோபம் வந்துட்டு தான். போலீஸ்காரரை வந்து கண்டபடி பேசிக்கார் உதய கம்மன் பிள்ளை. தான் பேசினதாக சொல்லிக்கார் வெளியில் வந்து. என்ன பேசிக்காருன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு போகிற முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு எப்படி சொல்லிக்காருன்னு சொன்னால், போகிற முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு முக்கிய உதவிகள் செய்த பிள்ளையான நீங்கள் இப்படி வந்து நடத்தலாமா, இப்படி ட்ரீட் பண்ணலாமா, இப்படி நிலத்தில் படுக்க வைக்கலாமா, எனவே அவரை வந்து ஒழுங்காக கவனியுங்கன்னு சொல்லி போலீஸ்காரோட தான் சத்தம் போட்டதாக ஊடகங்களுக்கு வந்து சொல்லியிருக்கார் உதய கம்மன் பிள்ளை. அந்த வசனத்தை பாருங்க, போற முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு உதவி செய்தவர் என்று சொல்லி அதை குறிப்பிட்டு தான் அதை சொல்லியிருக்கார். எனவே இதுல இருந்து மிச்ச விஷயங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா உதய கம்மன் பிள்ளை அவர்கள் சட்டத்திரணி என்ற போர்வையில போய் பிள்ளையான் அவர்களை சந்திச்சு கதைச்சு சில விஷயங்களை வெளியில கொண்டு வந்திருக்கார். அதன் மூலம் பிள்ளையான் அவர்கள் சில முக்கியமான தகவல்களை வந்து வெளியில யாருக்கோ பாஸ் பண்ணியிருக்கிறார். எனவே இன்றைக்கு வந்து ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று நடத்தி மிச்ச விவரங்களை சொல்ல போகின்றார் உதய கம்மன் பிள்ளை அவர்கள். அதில் என்னென்ன குண்டுகளை தூக்கி போட போறார் என்று சொல்லி தெரியல. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் நிறைய தகவல்கள் வர இருக்குது. இன்னும் நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட இருக்கணும். பரபரப்பான செய்திகளுக்கும் பரபரப்பான சம்பவங்களுக்கும் வந்து பஞ்சமே இருக்காது. அடுத்து வரும் நாட்களில் வந்து இன்னும் நிறைய சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொளியினுடைய ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்றைக்கு வந்து கடுமையான வெயிலாக இருக்க போகிறது. எனவே தாயகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் மிகவும் கவனமாக இருங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.